பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினான். மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாங்கள் நம்பினோம் என்று கூறுவார்கள். ஆனால் வமாஹும் பிமுமினீன், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. இப்படி கூறுவதினால் அவர்கள் என்ன நாடுகிறார்கள்? யுஹாதியூன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் ஈமான்தாரிகளையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் ஏமாந்து போவது வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஷூரூன், அதை அவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறினான். இதை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. முனாஃபிக்குகளுடைய கூட்டம் எப்பொழுது ஆரம்பமானது, முனாஃபிக்குகள் என்றால் யார், இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கி ஒரு சில விளக்கம். ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இந்த இரண்டு கோத்திரத்திலே இருந்து தான் இருந்தார்கள். யூதர்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய அந்த ஃபார்முலாவையே பின்பற்றி நடந்தவர்களும் உண்டு. அவுஸ் ஹஸ்ரஜுடைய கூட்டத்தினுடைய அந்த நயவஞ்சகத்தனத்தை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லா அலைஹி, ஹசன் ரஹ்மத்துல்லா அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லா அலைஹி, சுதீர் ரஹ்மத்துல்லா அலைஹி, இவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, நயவஞ்சகர்களினுடைய நிறைய தீய தன்மைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி அல்லாஹ் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முஸ்லிம்கள் முனாஃபிக்குகளை பார்த்து யாரும் ஏமாந்து விட வேண்டாம். மூமின்கள் முனாஃபிக்குகளை பார்த்து அவர்கள் முஸ்லிம்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அப்படி நினைத்தால் ஏதாவது பெரிய குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாகும் அல்லவா? அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக் என்றால் யார், அவன்கிட்ட என்னென்ன மாதிரி தன்மைகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா புட்டு இதிலெல்லாம் வச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஞாபகம் வையுங்கள், தீயவர்களை நல்லவர்களாக நினைப்பதும் அது ஆபத்துக்குரிய ஒரு விஷயம்தான். எப்படியாக இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது, இந்த மக்கள் இருக்கிறார்களே, அதாவது நாவினால் சொல்லுகிறார்கள் தாங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று, ஆமன்னா பில்லாஹ் வ பில் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம், ஆகிரத்தை ஈமான் கொண்டோம் என்று நாவினால் சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே ஈமான் கிடையாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூனிலே அல்லாஹ் தஆலா பேசுவதை போல, இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நாயகமே உங்களிடத்தில் முனாஃபிக்குகள் எப்போது வருவார்களோ அவர்கள் கூறுவார்கள், காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஐயா, வல்லாஹு யஅலம் இன்னக லரசூலு, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் ரொம்ப உறுதிப்பட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா நம்பிடணும், அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் பொய், அம்புட்டும் பொய், உள்ளத்தில் ஒன்று நாவில் ஒன்று. அல்லாஹ் தஆலா அதனால தான் சொல்கிறான், வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் சாட்சியம் அளிக்கிறான், இந்த நயவஞ்சகர்கள் எல்லாம் பொய்யர்கள். இந்த ஆயத்திலையும் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது வமாஹும் பிமுமினீன், அவங்க ஈமான் கொண்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஈமான் கொண்டதாக வெளியில் காட்டுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தா தன்னுடைய குஃப்ரை மறைத்து வைத்திருப்பார்கள். அவர்களினுடைய அறியாமையின் காரணத்தினால அல்லாஹ் தஆலாவை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும், அல்லாஹ் தஆலாவை ஏமாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில மூமின்களுடைய விஷயத்தில் அவங்களுடைய சூழ்ச்சிகள் எப்படி செல்லுபடியாகுதோ
அந்த மாதிரி அல்லாஹ்வையும் ஏமாற்றி போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதை போல யௌம யபாசுஹுமுல்லாஹு ஜமீஅன் ஃபயஹ்லிஃபூன லஹு, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா மக்களை எல்லாம் எழுப்புகின்ற போது உலகத்தில் ஈமான்தாரிகளுக்கு முன்னால் எப்படி இவர்கள் பொய் சத்தியங்கள் செஞ்சாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு மறுமையில் போய் அல்லாஹ்கிட்டையும் அவங்க பொய் சத்தியம் செய்வாங்க. ஃபயஹ்லிஃபூன லஹு, அல்லாஹ்கிட்டையும் போயிட்டு அவங்க பொய் சத்தியம் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு நினச்சிக்குவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், எச்சரிக்கை, இவங்க பொய்யனுங்க, இவர்களினுடைய தவறான கொள்கை, இவர்களினுடைய மோசமான செயல், இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக இவங்க நினைக்கிறாங்க. அசல்ல அல்லாஹ்வை அவங்க ஏமாத்தலை. யுஹாதியூன் அல்லாஹ் வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளையும் ஏமாற்றுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அவங்க அல்லாஹ்வையும் ஈமான்தாரிகளையும் ஏமாத்தலை. அம்மா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவங்க தங்களை தாங்களே தான் ஏமாற்றி கொள்கிறாங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது இன்னல் முனாஃபிகீன யுஹாதியூன அல்லாஹ், முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். வஹுவ ஹாதியுஹும், அல்லாஹ்வும் அவர்களை ஏமாற்றுகிறான். பார்ப்போமடா யார் ஏமாத்துறது நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க, அல்லாஹ்வும் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். சில காரிகள் இந்த இடத்துல யுஹாதியூன் என்பதை யஹ்தஊன் என்பதாக படிக்கிறார்கள், யுஹாதியூன் என்பதாகவும் படிக்கிறாங்க. ரெண்டு கிராத்தினுடைய அர்த்தமும் ஒரே அர்த்தம்தான். ஒருத்தன் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிகளை அல்லாஹ் தஆலாவையும் ஈமான்தாரிகளையும் முனாஃபிக்குகள் எப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்னா, அவங்க உள்ளத்தில் இருக்கிறதுக்கு மாற்றமானதை அவர்கள் வெளிப்படுத்தி அவங்க நாடுறது என்ன அப்படின்னு சொன்னால் தன்னை காத்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களினுடைய நோக்கம். முஹாதி அப்படின்னு சொன்னால் ஏமாற்றக்கூடியவனுக்கு அரபியில் முஹாதி என்பதாக சொல்லப்படும். நயவஞ்சகர்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொல்லப்படக்கூடாது, கைது செய்யப்படக்கூடாது, துனியாவுடைய எந்த ஒரு வேதனையும் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதுக்காக வேண்டி அவர்கள் விரித்த வலை தான் இந்த வலை, நயவஞ்சகத்தனம் என்ற வலை. வெளிரங்கத்தில் பார்த்தா ஈமான்தாரிகள் என்று காட்டிக்கொள்வார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தா அவர்கள் முனாஃபிக்குகள். ஈமான் என்பது அவர்களிடத்தில் இருக்காது, உள்ளுக்குள்ளார குஃப்ருத்தனம் என்பது இருக்கும். இது அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இந்த செயலின் காரணத்தினாலே உலகத்தில் யாரையாவது அவர்களால் ஏமாற்ற முடியும் என்றாலும் அசல்ல இது அவங்க ஏமாறுறது இல்லை, இவங்க தான் அதில் ஏமாந்து போகிறாங்க. இவங்க அதில் நலவு இருப்பதாக நினைக்கிறாங்க இப்படி ஏமாத்துறதுனால. ஆனால் இவர்களுடைய இந்த தன்மையின் காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய கோபமும் தான் இவர்கள் மீது இறங்கும். அதை தடுக்கின்ற சக்தி இவர்களிடத்திலே கிடையாது. கடைசியில் இது அவர்களுக்கு இது ஒரு கெடுதியாகத்தான் இது அவர்களுக்கு முடியும். அவர்களுடைய குஃபுரு, அவர்களினுடைய பொய்ப்பித்தல், அவர்களினுடைய இந்த நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனம், இதனால் அல்லாஹ்வினுடைய கோபம்தான் அவர்கள் மீது ஏற்படும். ஆனால் இவங்க இதனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வமா யஷ்உரூன், அதை அவர்கள் உணர்ந்து கொள்வதே கிடையாது. நம்ம பண்ணுற வேலையினால் நமக்கு தாண்டா ஆபத்துன்னு தெரிகிறது இல்லை அவங்களுக்கு. குருட்டுத்தனமாகவே அப்படியே இருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு தஃசீர் செய்யும்போது, நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்லுவதின் காரணத்தினால தன்னுடைய உயிர், பொருள் இதையெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கம். அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளார அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருக்காது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், முனாஃபிக்குகளினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால்,
நாவில் ஒன்று, உள்ளத்தில் ஒன்று, செயலில் ஒன்று, நம்பிக்கையில் ஒன்று, காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று. ஓடம் மாதிரி தண்ணியில் போகிற ஓடம் இருக்குதே, காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்து அந்த ஓடம் திரும்பும். அந்த மாதிரி தான் இவங்க. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்புவாங்க, திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் திரும்புவாங்க. யார்கிட்ட போனால் தப்பிக்க முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காயை நவுத்துவாங்க. இதனால் பிரச்சனை அவர்களுக்குத்தான். ஆனால் அவர்கள் அதை உணர்வது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீம் பிமா கானூ யக்திபூன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தேகம் என்பது இருக்கிறதே, அது ஒரு பெரிய வியாதி. அதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவான். சந்தேகம் பெரிய வியாதி அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா கூறுவான். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த